வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஒன் ப்ளஸில் வந்து நார்டு 6 லான்ச் ஆயிருக்கு. நார்டு 6 வந்து நார்டு 5ஓட சக்ஸஸார். அதே சமயம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நார்டு 6 வந்திருக்க ப்ரைஸுக்கு அதுக்கும் எதுக்காக ஒன் ப்ளஸ் 15R அப்படின்னு ஒரு டிவைஸ் வந்துச்சு அப்படின்ற கேள்வி வருது. அப்படியே ஒன் ப்ளஸ் 15R வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சாலும் கூட டவுன் சைட்ஸ் இருக்கோ அப்படின்னு தோணுது அப்படின்னும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து நார்டு 6 வந்து நார்டு 5 கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் நார்டு 6 அந்த ப்ரைஸிங்கை ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னா, உங்களுக்கு வந்து 3000 பேங்க் ஆஃபர் இருக்கு. ஸோ அது நீங்கள் அவைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆஃபரும் இல்லாமையே 39க்கு வாங்கலாம், அதாவது 38,999 வாங்கலாம். இந்த 3000 அப்ளை ஆச்சுன்னா இப்போ 35,999 வாங்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ ஒன் பிளஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கே போவோம். ரைட், ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஒன் பிளஸ் நார்டு 6 8GB 256GB 12GB 256GB. ஸோ ரெண்டே மாடல் தாங்க இருக்குது. அதை பற்றி இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ 42,000 செலவு பண்ணிங்கன்னா தெளிவாக சொல்லணும்னா 38,999 வித் பேங்க் ஆஃபர் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 12/256 வாங்கலாம். 512 மாடல் கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ உங்களுக்கு என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில், ஆமாம் கலர் வேறு இருக்குல்ல, ஃப்ரெஷ் மின்ட்டு, குவிக் சில்வரு, பிச் பிளாக்கா, ஓகே, ட்ரெடிஷ்னலாகவே அங்கே அந்த மேட் ஃபினிஷ் பண்ணுற ஒரு பிளாக் கலர் வந்து எப்பயுமே ஒன் ப்ளஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ 80 வாட் சார்ஜர் எப்படியா இருந்தாலும் பாக்ஸில் வந்துடும். உங்களுக்கு 9000 mAh வரைக்கும் பேட்டரி புஷ் பண்ணியிருக்காங்க லிமிட்ஸ். ஏன்னா நார்டு 5ல வந்து 6800 mAh இருந்தது, அதுலேருந்து இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். அப்புறம் உங்களுக்கு 165 Hz வரைக்கும் போயிருக்கு. ஸோ கேமிங் அடிப்படையில் எல்லா ஃபோனுமே இனிமேல் அப்படி தான் வரப்போகுது போல இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு சில ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் IP69K, ஸோ இதுவும் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். இதுக்கு முன்னாடி IP65 இருந்த மாதிரி ஞாபகம். ஸோ அப்போ மொத்தம் வந்து நிறையா ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிற நேரத்தில் 36K வித் ஆஃபர் அப்படின்னும் போது இது வந்து வேல்யூ ஃபார் மணியாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டியும் பிரகாசமாக இருக்குங்கிறது தான் நோட்டபிள் பாயிண்ட்டுங்க. ஸோ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை தாண்டி இதில் வேறெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜெமினி இருக்கட்டும், 32 MP செல்ஃபி ஷூட்டர் வந்து எனக்கு ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா 50 MP பிரைமரி ஷூட்டர் வந்து உங்களுக்கு லிட்டியா 600 காம்படிஷனில் இருக்க நிறைய ஃபோன்ஸில் தான் இருக்குது. ஆனால் இப்போது இது 36 அப்படின்னும் போது அகைன் ஆஃபரோட சேர்த்து சொல்கிறேன். அப்படி இல்லைனா சரி 39 அப்படிங்கிறத வச்சே பேசுவோம். போக்கோ வந்து உங்களுக்கு எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் நீங்கள் போகிறதா இருந்தால் 9000 mAh பேட்டரியோட 9500S இருக்குது. அது வந்து 43 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்கும், ஆஃபர் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கும் அதுக்குமே ஒரு 4000 ரூபா வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதில் வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அண்ட் ரெண்டுமே டே பை டே யூஸ் பண்ணாமல் நான் கமெண்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணல, அதனால் எனக்கு தெரியல. பட் இதில் வந்து என்ன சாலிடாக ஒரு நல்ல விஷயம் இருக்கலாம் அப்படின்னா 8S Gen 4 அப்படிங்கிறனால 9500S கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ, பவர் எஃபிஷியன்சி அண்ட் பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குமோ. ஏன்னா போக்கோவில் எனக்கு வந்து ஒரு 8 hours SOT இந்த மாதிரியானது வந்து ஈஸிலி பாசிபிளாக இருந்தது. இருந்தாலும் டிவைஸ் வந்து 5G டேட்டாவில் யூஸ் பண்ணும்போது ஒரு வார்ம்னஸ் இருந்தது. அதையும் நான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸில் அது ஃபிக்ஸ் ஆகலாம், இல்லாட்டி மோசமும் ஆகலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து 8S Gen 4 இருக்கிறனால கொஞ்சம் பவர் எஃபிஷியண்டாக இருக்குமோ, ஸ்னாப் ட்ராகன் அட்வான்டேஜ் நம்ம என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம இது வந்து நார்மலாக பார்த்தது தான். ஸோ கேமிங் அண்ட் ஒய்ஃபை இதுக்கெலாம் வந்து அடிஷனல் சிப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளேல வந்து குவிக் அண்ட் ரெஸ்பான்சிவ் அண்ட் 165 Hz வரைக்கும் லிமிட்ஸ் புஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் 9000 mAh ஆல்ரெடி நான் சொன்னது தான். 2.5 days பேட்டரி லைஃப். ஸோ இந்த 15R யூசர்ஸ்க்கு என்ன வருத்தம்னா 7400 mAh அப்படிங்கிறது நல்ல பேட்டரி தான். ஆனால் இது என்னடா இது இவ்வளோ கம்மி, அதாவது 15R கம்பேர் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ கார்டு ஆஃபரோட யாராவது வாங்குறாங்கன்னா 36,000 ரூபாய்க்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் கிடச்சிருது. ஒரு 95% ஆஃப் 15R நான் இங்கேயே பார்த்துடுறேனே அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் இருக்குது. ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு பெரிய கமெண்ட் போட்டிருந்தாரு, அது எப்படியோ நான் படிக்கிறேன். ஸோ இங்கே ஸ்பெக்கு டேரெக்டாக நம்ம ஸ்பெக் பேஜ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு போன தடவை இந்த தடவை ஒரு 7-8 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வெயிட்டு. ஏன்னா பேட்டரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. பட் அகைன் உங்களுக்கு இந்த ஐபி ரேட்டிங்கும் சரி மிலிட்ரி கிரேடும் சரி ரொம்பவே நம்ம அதை பிலீவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஆங்கிள் எப்படி கீழே விழுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் இவங்க கிளைம் எல்லா பிராண்டுமே இந்த மாதிரி தான் கிளைம் பண்ணும். பட் ஃபேக்ட் என்னன்னா நம்ம எப்படி கீழே போடுறோம் நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து 6.78 இன்ச்சு அதே 1.5K பேனலு போன தடவை அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை 165 Hz அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். 3600 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகுது அப்படிங்கிறது ஓகே. ஹை பிரைட்னஸ் மோடில் வந்து 1800 nits. ஸோ குட், நாட் பேட். அண்ட் 10-bit பேனல் சாம்சங், 8-bit, சரி ஓகே. அப்புறம் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் 8S Gen 4 இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு டே டு டே டாஸ்க்கு பட்டைய கலப்ப போகுது, அதெல்லாம் டவுட்டே வேண்டாம். 12GB RAM போயிட்டால் கொஞ்சம் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ ஆஃபரோட சேர்த்து யாராவது வாங்குறதா இருந்தால் 39க்கு 12GB போயிடுங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், லிட்டியா 600 இஸ் சம்வாட் குட், அது ஓகே. டே லைட் அண்ட் நைட் டைம்லையும் கூட அந்த பிரைமரி சென்சார் பர்ஃபார்ம் பண்ணிவிடும். அந்த 8 MP தான் கொஞ்சம் ஜோக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அல்ட்ரா வைடு. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் போன தடவை 50 MP சென்சார் இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வந்து லைட்டாக டவுன் கிரேட் மாதிரி தான் இருக்குது. ரியரில் 4K 60 FPS வீடியோ எடுக்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து 4K 30 FPS வீடியோ எடுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தா ஓகே,
ஓகே. ஆனால் இசிம் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூயல் சிம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஓகே தான். என்எஃப்சி எனேபிள்டா ரைட்டு. ஸோ எத்தனை பேர் ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் டிவைஸில் நார்டில் என்எஃப்சி இருக்கும் பட்சத்தில் இந்த டேப் டு பே மாதிரியான விஷயங்கள், ஏன்னா ஒரு சில ஃபோன்ஸில் என்எஃப்சி இருக்குது பட் பேமெண்ட்டுக்கு ஒர்க் ஆகாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது யூஸ் பண்ணாமல் என்னால் அந்த மாதிரியான ஏரியாவில் கமெண்ட் பண்ண முடியலை. ஸோ மற்றபடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காருன்னு சொன்ன இல்லையா, கம்யூனிட்டி மெம்பர், அதுக்கு வரேன் பாருங்க. ஏன்னா அபிஷேக் யாதவும் அதான் போட்டிருந்தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற நிலைமைக்கு அதுக்கும் இந்த பையனும் நிறைய லீக்ஸு ஒரு சில பிரேக் த்ரூஸ்லாம் போடுவான். ஸோ அவனாக தான் போட்டிருந்தான். 36,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபரோடன்னு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த ஃபோன் பெட்டரோ அப்படின்ற மாதிரியான, நான் அப்படி சொல்லணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் சொல்ல வச்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் போட்டு வச்சிருக்கான். ஏன்னா இன்னைக்கு எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம், அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஐக்கூ நியோ 10 கூட பாருங்களேன், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 38, 39 அவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் லான்ச் பண்ணும்போதே அந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் 6 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் தர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது, அப்போ ஒருவேளை இது நிஜமாவே நல்ல ஃபோன் மாதிரி தான் இருக்கோ, நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ஹரி ப்ரோ அதான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் ஒன் ப்ளஸ் 15R வாங்கி 15 டேஸ் தான் ஆச்சு ப்ரோ. இதை வந்து நான் 38,000க்கு எக்ஸ்சேஞ்சோட சேர்த்து வாங்கினேன். நார்டி 6 லான்ச் ஆனதுக்கப்புறமா எனக்கு என்னமோ 15R வந்து ஒரு வேஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 15Rக்கும் இதுக்கும் ப்ராசர் அடிப்படையில் ஒரு வித்தியாசம்னு பார்த்தா 8S Gen 4 8 Gen 5. ஸோ அது கூட ரியல் வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்திடாதுல்ல, அதனால் வருத்தப்பட்டிருக்காரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நார்டி 6 வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் எனாஃப்னே தோணுது. 15Rல ஒரு டெலிஃபோட்டோ கொடுத்துருந்தா கூட மனசு ஆறுதலாக இருக்கும், பட் அதுவும் கொடுக்கல. இப்போ ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா, சேம் டச் ரெஸ்பான்ஸ் சிப் இருக்கு, சேம் ஒய்ஃபை சிப் இருக்கு. அப்புறம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நார்டில் வந்து 4K 60 FPS பழசில் தான் ப்ரோ இருந்தது, இதில் இல்லை. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே 30 FPS தான். சரி விடுங்க, ஏன்னா 15Rம் சரி இதுவும் சரி சேம்னே வைப்போம். ஆனால் உங்களுக்கு 15Rல வந்து ரியரில் 4K 120 இருக்கும், பட் இதில் வந்து உங்களுக்கு 4K 60 இருக்குது. சரி, அதெல்லாம் வந்து எத்தனை பேர் 4K 120 எடுத்து அப்புறம் ஸ்லோ மோஷன் ஆக்கி யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ 9000 mAhங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யோசிக்க தூண்டும். ஏன்னா 7400 mAh இருக்கக்கூடிய 15Rலேயே நம்ம ஆளுக்கு வந்து 2 நாளைக்கான பேட்டரி லைஃப் வந்துருது. 8.5 மணி நேரத்துக்கு ஈஸியாக வந்து SOT வந்துருது. இத்தனைக்கும் ஜென்சன் இம்பாக்ட் 1 மணி நேரம் விளையாடுறாராம். இதெல்லாம் இருக்கும்போதே ஸ்டாக் கேம் ஜிகேம்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி அடிச்சு துவைக்கும் போதே 15R இவ்வளோ நல்லா இருக்குன்னா, அப்போ நார்டி 6 இன்னும் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேஸ். பட் ஃபேக்ட் தானேங்க, 7400 mAh இருக்கிற ஃபோனே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1600 mAh கிடைச்சா ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 15R வந்து தே ஷுட் ஹவ் ப்ரொவைடட் வித் டெலிஃபோட்டோ அண்ட் LTPOன்னு தோணுது. எனக்கும் கூட அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அந்த 165 Hz கொண்டு வந்து உள்ள பூத்துனால தான் என்னமோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு. பட் மற்றபடி என்னன்னா, 2 டிஸ்பிளேக்கும் வித்தியாசம் இல்லாத பட்சத்தில், இல்லாட்டி 165 Hzலாம் எனக்கு வேணாம், எனக்கு பழைய 13Rல இருக்கிற LTPOவே குடுறா அப்படின்னு கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே எப்படின்னா, இனிமேல் ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் அண்ட் கேமிங் சென்ட்ரிக்ன்ற மாதிரி சொல்லாமல் செய்கிற மாதிரி இருக்குது. பட் தெரில, பார்ப்போம். மக்கள் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடியது தான் அவங்களுக்கு வந்து தீர்வு. நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த மாடலில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்புறம் 15Rல எது வாங்கணும் என்ன டிசப்பாயின்ட் பண்ணலை. அதாவது 15R ஏன்டா வாங்கணுன்ற அளவுக்கு டிசப்பாயின்ட் பண்ணலை. ஏன்னா அந்த டெலிஃபோட்டோ மட்டும் தான் கொஞ்சம் மனசில் உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நார்டு 6 லான்ச்சுக்கு அப்புறமா 15R ப்ரைஸ் கொஞ்சம் வீக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் வேற இவனுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த டெலிஃபோட்டோவையும் LTPOவையும் கொடுத்துருந்தா எங்களால் கொஞ்சம் கூலாக இருந்திருப்பார். அது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். ஏங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க தான் வைக்குது. அடுத்து யாராச்சும் 15R யூசர் இல்லை யாராச்சும் 15Rா இல்லாட்டி நார்டு 6ஆ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, பார்த்துட்டு இருக்கீங்களா? பெரும்பாலும் நார்டு 6 போனாலே 95% உங்களோட டிமாண்ட் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிடும், அதுவே போதும். 95% ஆஃப் யூசர்ஸ் இஃப் யூ டோன்ட் வாண்ட் ரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நார்டு 6ஏ போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இது வந்து உண்மையா பொய்யான்னு கேட்டால் எஸ், என்ன கேட்டால் நானும் வந்து ஆமாம், அவர் சொன்னதில் தப்பு இல்லை, உண்மைதான். ஸோ பெரும்பாலும் நார்டி 6 போனாலே போதுங்க, 15R போகணும்னு அவசியமே இல்லை. மேபி 8 Elite வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான் 13S ஸ்டாக் இருந்ததுன்னா அது போகலாம். கொஞ்சம் காம்பேக்ட் ஃபோனு, காம்பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஃபோன் வேணும்னு நினைக்கும் போது ஒன் ப்ளஸ்லேயே 13S இருக்கும். அது 48 இந்த மாதிரி சில சமயங்களில் ஆஃப்லைனில் கிடைக்கலாம். பட் இப்போ ஆஃப்லைன் ஆப்ரேஷன்ஸையும் அவங்க கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணியிருக்கிறதுனால ஆன்லைனில் ஸ்டாக் இருந்ததுன்னா வாங்கலாம். எது 13S. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட பிக்சல் 7 Pro US வெர்ஷன் அதில் வந்து க்ரீன் லைன் விழுந்திருக்கு. அதனால் அவர் கூகுள் சர்வீஸ் சென்டர் ரீச் பண்ணியிருந்திருக்காரு. நொய்டாக்கு இங்கே வந்து ஷிப் ஆகிருக்கு. ஆனால் அவங்க வந்து ரிப்பேர் பண்ண முடியாது, லேக் ஆஃப் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எனக்கு டவுட் என்னென்னா, மில்லிமீட்டர் வேவ் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் வந்து இன்டெகிரேட்டடாக இருந்திருக்கணும். அதில் ஃப்ரேம்லையோ எங்கேயோ கை வைக்கும் போது பயப்படுவாங்க. கை வச்சா என்ன ஆகுனா, இன்கேஸ் ஃப்ரேம் லைட்டாக டென்ட் ஆச்சுன்னா கூட இந்தியன் மாடலில் இருந்தால் வேறு ஏதாவது புது ஃப்ரேம் மாற்றி கொடுத்துடலாம். பட் இதுவே அப்ராட் யூனிட்டாக இருந்து அதில் ஆண்டனா கட் அவுட்லாம் வேறு மாதிரி இருந்ததுன்னா அப்போ போர்டு லெவலில் கை வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அவங்க பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, இன்டர்நேஷனல் வாரண்டி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பிக்சலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ் போகிறாங்க, இல்லாட்டி ஏதாவது இந்த மாதிரியான ஒரு ட்ராவல் பாசிபிளாக இருக்குது அப்படின்னா ஹோல்ட் ஆன் பண்ணி
ஒரு 1 மந்த் கழிச்சு தான் யாராவது போகிறாங்கனாலும் வெயிட் பண்ணி நீங்கள் பேசாமல் அங்கே கொடுத்து மாற்றினீங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாற்றி தரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம் இல்லையா. ஸோ நீங்கள் கூகுள் யூஎஸ் சப்போர்ட் அப்ரோச் பண்ணிங்கன்னா, ஏன்னா நான் வந்து பிக்சல் 4 யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஐசி இஷ்யூ மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஃபேஸ் ஐடி வேலை செய்யலை. அதுக்கு கூகுளோட சைட்டில் போயிட்டு கூகுளோட சேட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூஎஸ் டிவைஸு யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணித்தர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இத்தனைக்கும் அது வந்து நம்ம ஆளுங்க டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூரில் வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலே இருக்கிற டாப் போர்ஷனில். பட் இதுவே வாட்டர் டேமேஜ் இல்லைன்னா எனக்கு ஃபேஸ் ஐடி வேலை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது யூஎஸில் இருக்கக்கூடிய கூகுளோட சப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாற்றி தர முடியும், நீங்கள் வந்து கூகுள் ஸ்டோர் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தான் ப்ரோ உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான டிவைஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு இங்கே F1லையோ இல்லாட்டி வந்து நொய்டாக்கே டேரெக்டாக அனுப்பினாலும் கூட அவங்க இந்த மாதிரியான ஒரு சில அவங்களுக்கான சேலஞ்சஸ் இருக்கிறனால அவங்க டிஸ்பிளே பிரிக்கும் போது இல்லாட்டி ஏதோ ட்ரை பண்ணும்போது ஏதோ டேமேஜ் ஆச்சுன்னா டிவைஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்க இந்தியன் யூனிட் தராங்கன்னே வைப்போம். பட் அதை சிலர் வந்து ஏற்றுக்கலைன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையாகும். எப்படின்னா, அது எப்படி நீ தரலாம், நான் இப்போ திரும்ப யூஎஸ் போன இடத்துல எனக்கு வந்து ஒர்க்கே ஆகலை, எனக்கு 5G எல்லா இடத்துலையும் கிடைக்கல, மில்லிமீட்டர் எதிர்பார்த்து போயிருப்பாங்க, அப்போ கிடைக்கல, இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறனால இவங்க வந்து டிக்ளைன் பண்ணுறாங்க. வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரியான இஷ்யூஸை யோசிச்சு தான் அவங்க டிக்ளைன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு இல்லை, இவங்களை சப்போர்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது. நம்ம ஊர் மாடலுக்கே அவங்க உருப்படியாக சர்வீஸ் பண்ணாங்கன்னா சந்தோஷம் தான். பட் அப்ராட் யூனிட்டுக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷனால அவங்க டிக்ளைன் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, இப்போ சிங்கிள் லைன் இருக்குது, இப்போதைக்கு யூஸபிளாக இருக்குது, அவங்க பிரிக்கல, எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா வீட்டில் பேசாமல் பெரியவங்க யார்கிட்ட இப்போதைக்கு கொடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து யாராவது யூஸ் போகும்போது எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். பிரச்சனை ரொம்ப கம்மியாக இருக்கும். தேர்ட் பார்ட்டி போகிறத பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க, தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் போகலாம் அப்புறம்னு. தேர்ட் பார்ட்டி போகலாம், பட் அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறனால தான் அதை பெரிதும் சஜஸ்ட் செய்வது இல்லை. ரைட்டா? சரி மக்களே, ஸோ இப்போ நீங்கள் வந்து யாராவது OnePlus 13R அண்ட் OnePlus 13R வச்சுருக்கவங்க ஏன் நார்டு போகணும்? மேபி நார்டு 2, 3 அந்த டைமில் இருக்கிறவங்க வேணால் இப்போ நார்டு 6க்கு அப்கிரேட் ஆகலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு நிலைமைக்கு அதுக்கும் உங்கள் மனசில் என்ன படுது? நார்டு 6 ஃபார் வித் இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர் 36K அப்படிங்கிறது ஒர்த்தா, பக்காவா, இல்லையா? இது வேலைக்கு ஆகாதுன்னா வேறு ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருந்தால் அதே மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி பார்க்கலாங்க. பாய்.